ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, சிஎஸ்கேக்கும் ஆர்ஆருக்கும் இடையே நடக்க போகிற ஐபிஎலோட 62வது மேட்ச்க்கான ஒரு ஃபேண்டசி ப்ரிவியூ தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த பர்டிகுலர் மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா அருண்ஜேட்லி ஸ்டேடியம் டெல்லியில் வச்சு நடக்க போகுது. 20 மே ஈவினிங் 7:30 PM இந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இந்த ரெண்டு டீமுக்கும் ஒரு காமனான கிரவுண்டாக பார்த்தீங்க அப்படின்னா அருண்ஜேட்லி ஸ்டேடியமில் வச்சு மேட்ச் வந்து ப்ளே பண்ண போகிறாங்க. ஸோ கான்டெஸ்ட் ஆஃப் தி கேமில் ரெண்டு டீமுமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து குவாலிஃபை ஆகலை. ஸோ நார்மலாக ஒரு மேட்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மேட்ச்னால எந்த பாயிண்ட்ஸ் டேபிளில் எந்த பெரிய மாற்றங்களும் ஏற்பட போகிறது கிடையாது. ஸோ 10th பொசிஷனில் இருக்கக்கூடிய சிஎஸ்கே ஒரு 9th பொசிஷன் வரதுக்கான பாசிபிள் இருக்குது வின் பண்ணாங்க அப்படின்னா. இல்லை ஆர்ஆர் வின் பண்ணாங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8th பொசிஷன் போகிறதுக்கான பாசிபிள் இருக்குது. ஸோ ஃபேண்டசிக்கு இந்த பர்டிகுலர் மேட்ச்சில் யார் யார் பிக் பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் நான் உங்களுக்கு பின் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ லிங்க் கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபைனல் டீம்ஸ்லேருந்து கேப்டன்ஸ் கேம் சாய்ஸ் வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீயாக கொடுக்குறோம். ஸோ ஆஃப்டர் லைனப் வந்து உங்களுக்கு டீம் எப்படி கிரியேட் பண்ணுறது டவுட்ஸ் நிறைய இருக்கும். அந்த டவுட்ஸை கிளியர் பண்ணுற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனலில் நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ மறக்காமல் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் லிங்க் கொடுத்துருக்கோம். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெகுலராக பார்த்தீங்க அப்படின்னா வீடியோஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பிச் ரிப்போர்ட். இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் மேட்ச், அதாவது ஜிடி டெல்லி, இந்த ரெண்டு டீமுக்கும் இடையே நடந்த மேட்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒன் சைடு சேஸாக இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 200 ரன் சேஸை பார்த்தீங்க அப்படின்னா நோ லாஸில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஜிடி ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஈஸியாக அந்த சேஸும் வின் பண்ணியிருந்தாங்க. ஒரு சிங்கிள் சான்ஸ் கூட பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்கல கேட்சிங்கில். ஸோ மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எல்பிடபிள்யூ ஷவுட் மட்டும் வந்தது. பட் அம்பையர்ஸ் கால் அப்படிங்கிற ரீசனுக்காக அது பெருசாக விக்கெட் ஆகலை. ஷார்ட் பவுண்டரிஸ் இருக்கும், பேட்டுக்கு நல்லா பால் வரும், டியூ இருக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டாவது போலிங் பண்ணக்கூடிய டீமுக்கு அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஓவரால் நம்ம பார்க்கும்போது லாஸ்ட்டு ஒரு 10 கேம்ஸில் 7 கேம்ஸ் கிட்ட பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீமும் 3 கேம்ஸில் பேட்டிங் செகண்ட் பண்ண டீமும் வின் பண்ணியிருக்காங்க. இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு மினிமமாக 180-190 ப்ளஸ் வந்து வரதுக்கான பாசிபிள் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் பேட் ஸ்கோர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 170 அப்படிங்கிறது இந்த கிரவுண்டில் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஸோ லாஸ்ட் 8 கேம்ஸில் பேஸ் பவுலர்ஸ்க்கு 44 விக்கெட்ஸும் ஸ்பின்னர்ஸ்க்கு 42 விக்கெட்ஸ் கிட்ட கிடச்சிருக்கு. ஈக்குவல் பர்ஃபார்மன்ஸ் வந்து ஸ்பின்னர்ஸ் அண்ட் பேஸ் பவுலர்ஸ்க்கு கிடச்சிருக்கு. இப்போ ரீசன்ட் கேம்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் தான் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். மொத்தமாகவே இந்த மேட்ச்சில் 39 ஓவர்ஸ் வந்து போல் பண்ணியிருக்காங்க. ஆனால் வெறும் 3 விக்கெட் தான் எடுக்க முடிஞ்சிருக்கு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்டர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு கிரவுண்டாக பார்த்தீங்க அப்படின்னா தெரிய வந்திருக்கு. ஆனால் அதுக்கு அடுத்த மேட்ச்சில் 40 ஓவர்ஸ் போல் பண்ணியிருக்காங்க, 18 விக்கெட்ஸ் கிட்ட விழுந்திருக்கு. ஆனால் ரன்ஸும் வந்திருக்கு. இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து இந்த கிரவுண்டில் நடக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ இந்த கிரவுண்ட்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் மேட்ச்சில் பவர் பிளேயில் விக்கெட்ஸ் போகலை. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா பவர் பிளேயில் 45க்கு 1, ரெண்டாவது இன்னிங்ஸில் 59க்கு நோ லாஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருக்கு. இந்த கேம்லேயுமே பெருசாக போகலை. மிடில் ஸ்லைட்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் ப்ளே பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். குறிப்பாக ஸ்பின்னர்ஸ் வந்து கொஞ்சம் க்ரூஷியல் ரோல்ஸ் வந்து ப்ளே பண்ணுவாங்கங்கிற எதிர்பார்ப்பு நிறையவே இருக்குது. பேஸ் பவுலர்ஸ் மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா 18 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. அதில் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் 14, ரெண்டாவது இன்னிங்ஸ் 4. ஸ்பின்னர்ஸ் 18 விக்கெட், ஃபஸ்ட் இன்னிங்ஸ் 8, ரெண்டாவது இன்னிங்ஸில் 10 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி லாஸ்ட் 4 கேம்ஸில் எடுத்திருக்காங்க. இப்போ இந்த டைப் ஆஃப் பவுலர்ஸ் வந்து விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க இந்த கிரவுண்டில் பார்த்தோம் அப்படின்னா ஹை பேஸ் 7 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காங்க. மீடியம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து 23 விக்கெட்ஸ் கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரவுண்டில் எடுத்திருக்காங்க. ரைட்டாக மீடியம் ஃபாஸ்ட் பார்ட் டைமர்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா விக்கெட்ஸ் எதுவும் கிடைக்கல. அண்ட் லெஃப்ட் ஆம் பேஸ் பவுலர்ஸ்க்கு 14 விக்கெட்ஸ், ஓவரால் 44 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸில் ஆஸ் யூஸ்வல் லெக் பிரேக் 14, லெஃப்ட் ஆம் சைனாமேன் 6, ஆர்த்தடாக்ஸ் 12 அண்ட் ஆஃப் பிரேக் பார்த்தீங்க அப்படின்னா 10 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி ஓவரால் 42 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. இப்போ ஹெட் ஹெட் பேட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 31 முறை இந்த டீம் சந்திச்சிருக்காங்க. சிஎஸ்கே 16 முறையும் ஆர்ஆர் பார்த்தீங்க அப்படின்னா 15 முறையும் வின் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக ரெண்டு டீமுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் இல்லை. சேம் ஒரு கான்செப்டோடு தான் இந்த பர்டிகுலர் சீசன் ப்ளே பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் சிஎஸ்கேவை விட ஆர்ஆர் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே கரெக்டாக பண்ணுறாங்க. ஒரு கேம் ஒரு 20 ஓவர்ஸ் கேம் அப்படின்னா அந்த 37 ஓவர்ஸ் வரைக்கும் அவங்க கையில் தான் கேம் இருக்குது ஆர்ஆருக்கு. அந்த லாஸ்ட்டு 3 ஓவர்ஸில் இந்த சேஸை பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு 3-4 மேட்ச் கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஆல்மோஸ்ட் லாஸ்ட் கேமும் அதே மாதிரி தான் போச்சு. ஸோ பஞ்சாப் அகைன்ஸ்டான மேட்ச்லாம் செம்மையான சேஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் லாஸ்ட்டில் மேட்சை போய் க்ரூஷியலான சுச்சுவேஷனில் போய் பார்த்திங்க அப்படின்னா மேட்சை லூஸ் பண்ணியிருக்காங்க. பட் சிஎஸ்கே பெருசாக இன்டென்ட் காட்டாமல் நிறைய மேட்சஸ் தோற்றுருக்காங்க. ரெண்டு டீம் கூட கம்பேர் பண்ணும்போது ஆர்ஆருக்கு கொஞ்சம் பெட்டர் சான்ஸ் அப்படிங்கிறது தெரிய வருது. ரெண்டு டீமோட லாஸ்ட் மேட்ச் ஸ்கோர் கார்டு. ஸோ இது வந்து கவுஹாத்தியில் நடந்த மேட்ச் இந்த சீசனில். அதில் பார்த்திங்க அப்படின்னா சிஎஸ்கே வந்து ஒரு 6 ரன் வித்தியாசத்தில் தோற்றுருந்தாங்க அந்த பர்டிகுலர் மேட்ச்சில்.
ரியான் பராக் டாப் ஸ்கோரில் 37 ரன் ஸ்கோர் பண்ணியிருந்தார். நிதிஷ் ராணா 81, ஹசரங்கா 4 விக்கெட்டு, ஷிம்ரான் ஹெட்மேர் 19. சிஎஸ்கே தரப்பில் பார்த்தீங்க அப்படின்னா துபை 18, ரவீந்திர ஜடேஜா 32க்கு ஒரு விக்கெட் எடுத்திருந்தார். கலில் 2 விக்கெட்டு, நூர் அகமது 10 ரன், அவங்க 3 பேர் 2 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு சிஎஸ்கேவோட ஒரு எக்ஸ்பெக்டட் பிளேயிங் 11 ப்ளஸ் ப்ரிவியூ வந்து பார்த்துடலாம். ஓப்பனிங் ஆயுஷ் மாத்திரை தேவான் கான்வே பண்ண போகிறாங்க. அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உர்வில் பட்டேல் அண்ட் ரவீந்திர ஜடேஜா மிடில் ஆர்டரில், டெவால் பிரேவிஸ், சிவம் துபே, ரவிச்சந்திரன் அஸ்வின், எம்எஸ் தோனி, அன்சுல் கம்போஜி, நூர் அகமது, மத்திஷா பத்திரனா அண்டு கலீல் அகமது. இது வந்து சிஎஸ்கே டீமோட ஒரு எக்ஸ்பெக்டட் பிளேயிங் லோனாக இருந்திருக்கு. இதில் ஃபுல் 4 ஓவர்ஸ் ஆஸ் யூஸ்வல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 பவுலர்ஸை நம்ம வந்து மஸ்டாக 4 ஓவர்ஸ் போல் பண்ணுவாங்கங்கிற எக்ஸ்பெக்டேஷனில் போகலாம். அண்டு ஜடேஜா. ஸோ இது தவிர்த்து அன்சுல் கம்போஜ் அண்டு ரவிச்சந்திரன் அஸ்வின்ஸ் வந்து மிச்சம் இருக்கக்கூடிய ஓவர்ஸை ஷேர் பண்ணுவாங்கங்கிற எதிர்பார்ப்பு நிறையவே இருக்குது. இப்போ பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் வித் பர்சன்டேஜ் அண்ட் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு ஆயுஷ் மாத்ரி 82% பிக் பண்ணியிருக்காங்க. இந்த கிரவுண்டு பியூர் பேட்டிங் ட்ராக். ஸோ டாப் ஆர்டர்ஸ்க்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணும். பட் இருந்தாலும் ரெண்டாவது பேட்டிங் பண்ணும்போது மாத்ரேக்கு சிவிசி அளவுக்கு யோசிக்கலாம். ஃபஸ்ட்டு பேட்டிங் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 50-50 ஆப்ஷனில் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா இனிஷியலி கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்போனன்ஸில் கொஞ்சம் ஸ்விங் இருக்கக்கூடிய போலர்ஸ் வந்து வருவாங்க. ஜோஃப்ரா கிடையாது. பட் இருந்தாலும் அந்த பர்டிகுலர் டீமில் பார்த்தீங்க அப்படின்னா ஏர்லி ஸ்விங் வந்து குவாலிட்டியான போலர்ஸ். இப்போ சந்தீப் சர்மாவும் ரூல் அவுட் ஆகிட்டார். ஸோ யுத்வீர் சிங் அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா மெயினான ஒரு விஷயம் ஃபசலக் ஃபரூக்கி அண்ட் துஷார் தேஷ்பண்டே, இவங்களோட அந்த ஸ்விங் போலிங் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரவுண்டுக்கு கொஞ்சம் அடாப்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு தேவான் கான்வே போத் இன்னிங்ஸுமே பிக் பண்ணிக்கலாம். விசிஆர் கேப்டனுக்கு எலிஜிபிளான பர்சனாக இருக்கார். இவரையுமே நீங்கள் ரெண்டாவது பேட்டிங்கில் நம்பிக்கையான ஒரு விசிஆர் கேப்டனாக கொடுக்குறது, ஸ்மால் லீக் கூட ஒரு ரிஸ்க் எடுத்து கொடுக்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். உர்வில் பட்டேல் 26% பிக் பண்ணியிருக்காங்க. நல்ல பேட்டை விடுறாரு. ஸோ இந்த மாதிரி அருண்ஜேட்லி ஸ்டேடியம், ஈடன் கார்டன் ஸ்டேடியம், சின்னசாமி ஸ்டேடியம், இந்த மாதிரி ட்ராக்ஸ் எல்லாமே வந்து இவருக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். சிஎஸ்கேவோட சேப்பா கிரவுண்டில் ப்ளே பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் யோசிக்கலாம். இவர் வீசக்கூடிய பேட் ஸ்விங்குக்கு டாப் எஜ்ஜில் கேட்ச் ஆகும், பால் நின்று வரும், பிச்சு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பவுலர்ஸ்க்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்குங்கிற மாதிரி யோசிக்கலாம். லக்னோ கிரவுண்டு, சேப்பா கிரவுண்டு, இந்த கிரவுண்ட்லாம். பட் ஓவரால் நம்ம பார்க்கும்போது இந்த ட்ராக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்டிங் ட்ராக்கு கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுங்கள். ரிஸ்க் எடுக்கக்கூடியவங்க நீங்கள் வந்து ஸ்மால் லீகில் கூட ஒரு ட்ரம்ப் கார்டு பிக்காக இவரை பிக் பண்ணிக்கலாம். ரவீந்திர ஜடேஜாவை 2 இன்னிங்ஸுமே பிக் பண்ணிக்கலாம். ரீசன் என்ன அப்படின்னா டாப்பில் பேட்டிங் இறங்குறாரு, 4 ஓவர்ஸும் போல் பண்ணுறாரு. ஸோ ஆப்போனன்ஸில் பார்த்திங்க அப்படின்னா டாப் 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் தான். ஸோ அதை தவிர்த்து மிடில் இருக்கக்கூடிய ரைட் ஹேண்டர்ஸை கொஞ்சம் ஒரு விக்கெட் ஒரு 35 ரன்ஸ்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். டெவால் பிரேவிஸ் லாஸ்ட் மேட்ச் பார்த்திங்க அப்படின்னா செம்ம பர்ஃபார்மன்ஸ் வந்து கேகேஆருக்கு அகேன்ஸ்டாக அடிச்சிருந்தார். குறிப்பாக அந்த 30 ரன் வைபவ் ஒரோராவோட அந்த மிடில் ஓவர்ஸில் அடிச்சிருந்தது பெரிய விஷயமாக பேசப்பட்டது. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா டெவால் பிரேவிஸ் வந்து லேட்டர் ஆஃப் தி இன்னிங்ஸ் இப்போ ரெண்டாவது பேட்டிங் பண்ண போகிறாங்கன்னா 50-50 ஆப்ஷனில் போய்க்கலாம். ஃபஸ்ட்டு பேட்டிங் சிஎஸ்கே பண்ணுறாங்கன்னா இவரை நீங்கள் உங்கள் டீமில் மஸ்ட்டாக கன்சிடர் பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. சிவம் துபே போத் இன்னிங்ஸுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். இந்த சீசனில் ஒரு ட்ரீம் டீமில் வந்த எல்லா மேட்சஸுமே பார்த்தீங்க அப்படின்னா லேட்டாக வந்து ரன்னபால் ஆடி கடைசியில் தேவைப்பட்ட சமயத்தில் ஒரு குரூஷியலான பவுண்டரிஸ் அடித்து மட்டுமே இவர் வந்து ட்ரீம் டீமில் வந்திருக்காரு. மற்ற சீசனில் ப்ளே பண்ணுற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா 1 டவுன் 2 டவுன்லாம் இறங்கி கொஞ்சம் ஸ்பின்னர்ஸை டார்கெட் பண்ணி அடித்து அந்த மாதிரி ஒரு மொமெண்டத்தில் இல்லை இந்த சீசன் பொறுத்த வரைக்கும். 30 பாலுக்கு 35 ரன் 40 ரன் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சலரேட் பண்ணுற மாதிரி தான் ஆடி இருக்காரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரவிச்சந்திரன் அஸ்வின். ஸோ 11% தான் பிக் பண்ணியிருக்காங்க. டிசிக்காக இந்த கிரவுண்டில் நிறைய சீசன் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளே பண்ணியிருக்காரு. 8 மேட்ச் ஆடி 8 விக்கெட்டு. ஸோ ரெண்டாவது போலிங்கில் நம்பர்ஸ் வந்து நல்லா இருந்திருக்கு. எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், வைபவ் சூரியவன்ஷி அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன் அந்த டீமில் லெஃப்ட் ஹேண்டர் இருக்கார் டாப் ஆர்டரில். ஸோ இன்கேஸ் சஞ்சு தான் ப்ளே பண்ண போகிறாரு நம்பர் 3ன்னு கன்ஃபார்மாக நமக்கு தெரியுது. அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அஸ்வினுக்கு நியூ பால் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், கண்டிப்பாக ட்ரை பண்ணுவாங்க. ஸோ குறிப்பாக சூரியவன்ஷியோட விக்கெட் எடுக்கிறதுக்கு அஸ்வினை கொண்டு வரதுக்கான பாசிபிள் இருக்குது. மினிமம் ஒரு விக்கெட் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே ரெண்டாவது போலிங்னா ஸ்லைட்லி 2 விக்கெட்டாக கன்வெர்ட் ஆகிறதுக்கான பாசிபிள் அதிகமாக இருக்குது. எம்எஸ் தோனியை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ பெரிய அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த மேட்ச்க்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்காது. ஸோ தோனி வந்தாலுமே ரொம்ப லேட்டாக தான் வராரு. அது வந்து ரொம்ப கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி சிஎஸ்கே வர்சஸ் டெல்லி வர்சஸ் சிஎஸ்கே மேட்ச்சு அது வந்து ஹோம் நடந்த மேட்ச்சில் கூட பார்த்திங்க அப்படின்னா ஏர்லியராக வந்துமே அவர் ட்ரீம் டீமில் வரலை. ஸோ அந்தளவுக்கான பர்ஃபார்மன்ஸ் தான். லாஸ்ட் கேமே அகெயின்ஸ்ட் கேகேஆர் ரொம்ப ஸ்லோவாக தான் ஆடி இருந்தார். அன்சுல் கம்போஜ் ஃபஸ்ட்டு போலிங் ஒரு நல்ல பிக்காக இருப்பார். 100 வந்து நீங்கள் போத் இன்னிங்ஸுமே கன்சிடர் பண்ணிக்கலாம். அதில் குறிப்பாக ஃபஸ்ட்டு போலிங் பண்ணும்போது நல்ல பிக்காக இருப்பார். குறிப்பாக கிட்டத்தட்ட லாஸ்ட் மேட்ச்சில் கூட 4 விக்கெட்ஸ் வந்து அந்த கேகேஆர் கிரவுண்டில் எடுத்தது பெரிய விஷயம். ஸோ இந்த ட்ராக்லையும் பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு நல்ல கிரிப் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது. கிராண்ட் லீக் வந்து ஒரு ரிஸ்கியான விசிஆர் கேப்டனாக ஒரு எலிஜிபிளான பர்சனாக இருக்கார்.
மதீசா பத்திரனா அகைன்ஸ்ட் ஆர்ஆர் பெரிய நம்பர்ஸ் இல்லை. ஃபஸ்ட்டு பவுலிங் நீங்கள் கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இந்த வென்யூவில் ஒரு மேட்ச் ஆடி 2வது பவுலிங்கில் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. கலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டெல்லி கேபிட்டல்ஸ் டீமுக்காக லாஸ்ட் ஒரு 2 சீசன்ஸ் வந்து நல்லா ப்ளே பண்ணியிருந்தார். இந்த கிரவுண்டில் நம்பர்ஸ் வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்திருக்கு. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் எப்போவுமே ஒரு நல்லா விக்கெட் எடுப்பார் நம்ம பேசியிருக்கோம். பட் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் நம்பர்ஸ் பாருங்கள் ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்திருக்கு. பட் ரீசெண்டாக நம்ம பார்க்கும்போது சிஎஸ்கே டீமில் கொஞ்சம் கன்சிஸ்டன்சியாக விக்கெட் எடுத்துகிட்டு இருந்தவர் அவர் தான். பட் லாஸ்ட் ஒரு 5 கேம்ஸ் அவரோட பர்ஃபார்மன்ஸும் கொஞ்சம் ஒஸ்ட்டாக தான் இருந்திருக்கு. 50% ட்ரை பண்ணியிருக்காங்க. ரிஸ்க்காக போனீங்கன்னா 2வது போலிங் நம்பிக்கையாக பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பெஞ்சில் யாராவது வருவாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக சேஞ்சஸ் எதுவும் இருக்காது. பிளேயர்ஸோட பேட்டில் ஜடேஜாவும் ஹசரங்கா ஒரு முறை விக்கெட் எடுத்திருக்காரு. மற்றபடி சொல்கிற அளவுக்கு பெரிய பேட்டில் எதுவும் இல்லை. குமார் கார்த்திகை 6 பால் போல் பண்ணி சிவம் துபேயை 2 முறை அவுட் எடுத்திருக்காரு. ஸோ அஸ்வினை மத்வால் ஒரு முறை எடுத்திருக்காரு. தோனிக்கு அகைன்ஸ்டாக எந்த ஒரு பேட்டிலும் நம்மளால் பார்க்க முடியலை. இப்போ ஹை பர்சன்டேஜில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸில் யாரெல்லாம் வந்து நம்ம இந்த மேட்சுக்கு ஸ்கிப் பண்ணலாம் இந்த பர்டிகுலர் டீம்லேருந்து அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஹை பர்சன்டேஜ் பிக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் டீமில் ஓரளவுக்கு ஒரு 6 பிளேயர்ஸ் வரைக்கும் இருக்காங்க. ஸோ இந்த 6 பிளேயர்ஸும் இந்த மேட்ச்சுக்கு நீங்கள் யாரெல்லாம் ரிஸ்க் எடுக்கலாம்னா டெவால் பிரிவிஸ் வந்து ஒரு ரிஸ்க் எடுக்கக்கூடிய பிக்கில் இருக்கார். அண்டு கலீல் அஹ்மத் 2 பிளேயர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஹை பர்சன்டேஜ் ரிஸ்க் எடுத்துக்கலாம். லோ பர்சன்டேஜில் யாரை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம்னா ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்து நூர் அகமது ஹை பர்சன்டேஜ் தான், அவரும் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். அண்டு ரவிச்சந்திரன் அஸ்வின், உர்வில் பட்டேல் அண்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு சிவம் துபே இந்த 3 பிளேயர்ஸ் வந்து ஒரு நல்ல பிக்காக தெரிய வராங்க. சிவிசிக்கு எலிஜிபிளான பர்சன்ஸ் யாரெல்லாம் இருக்காங்க மேட்ச்க்குனா டெவன் கான்வே சேஸில் ஒரு சிவிசியாக இருக்கார். ஜடேஜா ஃபஸ்ட்டு பேட் பண்ணி செகண்ட் பவுலிங்கில் சிவிசியாக இருக்கார். அண்ட் நூர் அகமது வந்து ஃபஸ்ட்டு பவுலிங் சிவிசி ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஆர்ஆர் டீம். ஸோ ஆர்ஆர் டீம் பார்த்தீங்கன்னா ஃபுல் ப்ரிவியூவில் எஸ்எஸ்வி, வைபவ் சூரியவன்ஷி ஓப்பன் பண்ண போகிறாங்க. சஞ்சு சாம்சன், ரியான் பராக், துருவ் ஜுரல் அண்ட் ஷிம்ரன் ஹெட்மயர், சுபம் துபே, வனிந்து ஹசரங்கா, ஃபரூக்கி, மப்பாக்கா அண்டு துஷார் தேஷ்பாண்டே, ஆகாஷ் மத்வால். இது வந்து ஆர்ஆர் டீம் பார்த்தினா ஒரு ஃபுல் ப்ரிவியூவில் ஃபஸ்ட் அவங்களோட பிளேயிங் 11 இருக்குது. ஸோ ஃபுல் 4 ஓவர்ஸில் ஆகாஷ் மத்வால், தேஷ்பாண்டே, மப்பாக்கா பவுல் பண்ண போகிறாரு. அண்டு ஃபசலக் ஃபரூக்கி, ஹசரங்கா. இதுதான் வந்து அவங்களோட எக்ஸ்பெக்டட் பிளேயிங் 11 இருக்கும். ஸோ இன்கேஸ் வந்து இது ஸ்பின் ட்ராக்காக இருக்குதுன்னு யோசிச்சாங்கன்னா ஸ்லைட்லி மபாகாவை ரிப்ளேஸ் பண்ணி தீக்ஷனா உள்ளே ப்ளே பண்ணுறதுக்கான பாசிபிள் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு போகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில். பேட்டிங்கில் எந்த ஒரு ஆர்டரில் எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இப்போ பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் வித் பர்சன்டேஜ் அனாலிசிஸில் ஃபஸ்ட்டு எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் வந்து ஆரஞ்சு கேப் ஹோல்டராக இருந்தார். லாஸ்ட் கேமில் சஞ்சு சாம்சன் வந்து அதை நைட் மேட்ச்லேயே பார்த்திங்க அப்படின்னா அவர்கிட்ட வாங்கிட்டார். ஸோ 96% வந்து பிக் பண்ணியிருக்காங்க. ரீசன்ட் ஃபார்ம் வந்து சூப்பராக இருந்திருக்கு ஜெய்ஸ்வால் பொறுத்த வரைக்கும் இந்த சீசனில். ஸோ போத் இன்னிங்ஸுமே கன்சிடர் பண்ணுங்கள். குறிப்பாக சிஎஸ்கே அகைன்ஸ்டாக நல்ல நம்பர்ஸ் இருந்திருக்கு. ஃபஸ்ட்டு பேட்டிங் சிவிசி நல்ல ஆப்ஷனாக இருக்கும். வைபவ் சூரியவன்ஷி அண்டு எம்எஸ் தோனி ஒரு யங்கஸ்ட் ஐபிஎல் பிளேயர் அண்டு ஓல்டஸ்ட் ஐபிஎல் பிளேயர் 2 பிளேயரும் பார்த்திங்க அப்படின்னா இந்த மேட்ச் வந்து சந்திக்க போகிறாங்க. பிளானோடு தான் வருவாங்க. சூரியவன்ஷி பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு சூரியவன்ஷியை ஒரு மைண்ட் செட்டில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஹிட் ஆர் மிஸ்டேக். ஸோ அடித்தாலும் உண்டு அடிக்காட்டாலும் உண்டு அப்படிங்கிற மாதிரி பிளேயர் நீங்கள் ஸ்மால் லீக்கில் எடுக்கிறத விட கிராண்ட் லீக்கில் பார்த்திங்க அப்படின்னா ரிஸ்க் எடுத்துக்கலாம். ஸ்மால் லீக் முடிஞ்ச அளவுக்கு அஸ் அ பிளேயரை பிக் பண்ணிக்கலாம். பட் கிராண்ட் லீக்கில் ஒரு 10 டீம் மேக் பண்ணுறீங்கன்னா 5 டீமில் இவரை ஸ்கிப் பண்ணி இவருக்கு பதிலாக பார்த்திங்க அப்படின்னா மிடில் ஆர்டர்ஸில் இருக்கக்கூடிய ஒரு பேட்டரோ இல்லை ரிஸ்கியான ஒரு பவுலரோ இவரை வந்து பிக் பண்ணிட்டு போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். 85% கிட்ட பிக் பண்ணியிருக்காங்க. சேஸ் அதிக ப்ரியாரிட்டி கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு சஞ்சு சாம்சன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த மேட்ச்சுக்கு மஸ்ட் பிக்கு. 2 இன்னிங்ஸுமே நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஹெட்டில் 16 ரன் ஆவரேஜ் இருந்தாலும் ஒரு 25 ரன்ஸ் வந்து அடிக்கிறாரு அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு க்ளவ் ஒர்க் பாயிண்டில் ஒரு 2 கேட்ச் ஒரு ஸ்டெம்ப் ஹிட் அடித்தா கூட ஒரு நல்ல பாயிண்ட்ஸ் வரதுக்கான பாசிபிள் இருக்குது. விக்கெட் கீப்பிங் ஸ்லாட்டில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸில் இவருக்கு தான் வந்து ஒரு நல்ல அதிக சான்ஸ் இருக்குங்கிறது நமக்கு தெரிய வருது. அடுத்ததாக ரியான் பராக். ஸோ ரீசன்ட் ஃபார்ம் வந்து ஓரளவுக்கு ப்ளஸ் அண்ட் மைனஸாக தான் இருந்திருக்கு. சேஸில் நல்ல நம்பர்ஸ் வந்து இருந்திருக்கு. பவுலிங் விக்கெட் எடுக்கிறாரு. ஸோ அதனாலேயே பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இவரை மஸ்ட்டாக கன்சிடர் பண்ணணும். ஹெட்வேர்டில் பெரிய நம்பர்ஸ் இல்லாட்டாலும் ரிவர்ஸ் பிக்சர்ஸில் ஒரு குரூஷியலான 35 அடித்து மேட்சை வந்து வின் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு குரூஷியல் ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தார் கவுஹாத்தி கிரவுண்டில். ஸோ இந்த மேட்ச் பொறுத்த வரைக்குமே ரியான் பராக போத் இன்னிங்ஸுமே கன்சிடர் பண்ணுங்கள். துருவ் ஜுரல் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். ரிஸ்க்காக போனீங்கன்னா சேஸில் ட்ரை பண்ணுங்கள். ஏன்ட்ட கேட்டிங்கன்னா ஸ்கிப் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன். இவர் கூட கம்பேர் பண்ணல 10% இருக்கக்கூடிய ஷிம்ரன் ஹெட்மயர் இந்த மேட்ச்க்கு ரொம்ப முக்கியமான பிக்காக தெரிய வராரு. 2 இன்னிங்ஸுமே கன்சிடர் பண்ணுங்கள். 2வது பேட்டிங் வந்து நீங்கள் இவருக்கு அதிக ப்ரியாரிட்டி வந்து கொடுத்துக்கலாம். துருவ் ஜுரல் கூட கம்பேர் பண்ணும்போது ஹெட்மயர் பெஸ்ட் பிக் மைண்டில் வச்சுக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா சுபம் துபே ஸ்கிப் பண்ணிக்கலாம். பெரிய இம்பார்ட்டன்ஸ் எதுவும் கிடையாது.
அண்ட் மணிந்தோ ஹசரங்கா லாஸ்ட் ஒரு 3 கேம்ஸாக விக்கெட்லெஸ்ஸாக போயிருக்காரு. ஸோ ரெண்டாவது போலிங் வந்து ஸ்லைட்லி ஒரு வீசி ட்ரை பண்ணலாம். இந்த கிரவுண்டில் எந்த ட்ராக் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். ஏன்னா மும்பை வர்சஸ் டெல்லி இதே நடந்த மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பியூர் ஸ்பின் ட்ராக்காக இருந்தது. அதை குறிப்பாக ஃபஸ்ட் இன்னிங்ஸில் விப்ராஜ் நிகம், அக்ஷர் பட்டேல் இந்த மாதிரி பவுலர்ஸ்லாம், குல்தீப்லாம் செம்மையாக பவுல் பண்ணியிருந்தாங்க. ரெண்டாவது இன்னிங்ஸில் கரண் சர்மா மட்டுமே 3 விக்கெட் எடுப்பார். ஸோ அந்த மாதிரியான ஒரு க்ரூஷியல் மேட்சாக போயிருந்தது ஸ்பின்னர்ஸ்க்கு. அந்த ட்ராக்காக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஹசரங்காட்டிருந்து 2லேருந்து 3 விக்கெட் வரைக்கும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரெண்டாவது போலிங் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கலாம். ஃபரூக்கி ஃபஸ்ட்டு போலிங் பிக் பண்ணலாம், பட் ரொம்ப ரிஸ்க்கு தான். மப்பாக்காவா ஃபரூக்கியான்னு கேட்டிங்கன்னா ஏன்ட்ட கேட்டிங்கன்னா ஃபரூக்கி அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த கிரவுண்டில் இன்டர்நேஷ்னலில் கொஞ்சம் மேட்சஸ் வந்து ஆடி இருக்காரு. எக்ஸ்பீரியன்ஸ் வைஸாகவும் ஃபரூக்கி கொஞ்சம் அதிகமாக இருக்கார். ஸோ ஸ்லைட்லி ஃபரூக்கி ஃபஸ்ட் போலிங் பிக் பண்ணிக்கலாம். மப்பாக்காவுமே ஃபஸ்ட் போலிங் நல்ல பிக் தான். பட் இவருக்கு பதிலாக தீக்ஷனா வந்தால் எப்போ பிக் பண்ணலாம்னா எந்த இன்னிங்ஸ்னாலுமே நீங்கள் தீக்ஷனா பிக் பண்ணிக்கலாம். சிஎஸ்கேக்காக ஒரு லாஸ்ட்டு ஒரு 3-4 இயர்ஸாக ப்ளே பண்ணியிருக்காரு மகேஷ் தீக்ஷனா. இதுக்கு இன்கேஸ் ஒரு ஸ்பின் ட்ராக்காக இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு நல்ல நம்பர்ஸ் ஆஃப் விக்கெட்ஸ் வந்து எடுக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குது. துஷார் தேஷ்பாண்டே சிஎஸ்கேக்கு அகேன்ஸ்டாக பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் 2 மேட்ச் ப்ளே பண்ணி 1 விக்கெட், வென்யூலையுமே 2 மேட்ச் ப்ளே பண்ணி 1 விக்கெட். ஸோ ஃபஸ்ட்டு போலிங் நான் மட்டும் கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஆகாஷ் மத்துவால் ரெண்டாவது போலிங் நான் மட்டும் கன்சிடர் பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். 5% தான் பிக் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே. இப்போ பிளேயர்ஸோட பேட்டில் ஃபஸ்ட்டு ஜெய்ஸ்வால். இவரை பொறுத்த வரைக்கும் கலீல் அஹமது வந்து 2 முறை விட்டு எடுத்திருக்காரு. பெரிய நம்பர்ஸ் வேறு எதுவும் இல்லை. அண்ட் சாம்சன் பொறுத்த வரைக்கும் சாம் கரன் 2 முறை, எலிஸ் 2 முறை, ஜடேஜா 3 முறை விக்கெட் எடுத்திருக்காரு. ரியான் பராக் பொறுத்த வரைக்கும் பெரிய நம்பர்ஸ் இல்லை. வைபவ் சூரியவன்ஷிக்கு பேட்டிலே இல்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா த்ருவ் ஜுரல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நூர் அஹமது 2 முறை அவுட் எடுத்திருக்காரு. ஷிம்ரன் ஹெட்மேயரை 10 ரன்னா 2 முறை அவுட் எடுத்திருக்காரு. இப்போது இந்த பர்டிகுலர் ஆர்ஆர் டீமில் ஹை பர்சன்டேஜில் யாரெல்லாம் இருக்கா? ஸோ ஃபஸ்ட்டு ஹை பர்சன்டேஜ் பிக்ஸ் பொறுத்த வரைக்கும் டாப் 3 பிக் பண்ணிக்கலாம் அண்ட் டாப் 4 ஆல்மோஸ்ட் வந்து பிக் பண்ணிக்கலாம். ரியான் பராக் வரைக்கும் ஹை பர்சன்டேஜ் தான். அண்ட் பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வேறு யாருமே கிடையாது. இதை தவிர்த்து நம்ம பார்த்தோம்னா 47%க்கு த்ருவ் ஜுரல் பிக் பண்ணியிருக்காங்க. மற்றபடி பவுலர்ஸ் யாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹை பர்சன்டேஜ் பிக் பண்ணல. இந்த மேட்ச்சுக்கு சிஎஸ்கே வின் பண்ணுற மாதிரி தான் நிறைய பேர்ஸ் வந்து டீம் மேக் பண்ணுவாங்க. பட் நீங்கள் ஸ்லைட்லி ஆர்ஆர் சைடு, ஏன்னா ஆர்ஆர் வந்து பெட்டர் பேட்டிங் லைனப் அகெயின்ஸ்ட் சிஎஸ்கே கம்பேர் பண்ணும்போது பெட்டர் பேட்டிங் லைனப் வந்து இருக்கிற ரீசனுக்காக ஸ்லைட்லி ஆர்ஆருக்கு ஃபேவராக வந்து நீங்கள் டீம் வந்து மேக் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த 4 பிளேஸில் பார்த்தீங்க அப்படின்னா சூரியவன்ஷி ஸ்லைட்லி ஒரு ஃப்ளாப் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். மற்ற 3 பிளேஸும் நல்லா ஆடுவாங்க. அதில் ஜெய்ஸ்வால் ஒரு பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுப்பாருங்கிற எதிர்பார்ப்பு நிறையவே இருக்குது. இப்போ லோ பர்சன்டேஜில் யாரெல்லாம் பிக் பண்ணலாம் பார்த்தீங்க அப்படின்னா மணிந்து ஹசரங்கா, ஷிம்ரன் ஹெட்மேயர் அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா துஷார் தேஷ்பாண்டே. இந்த 3 பிளேஸும் மஸ்ட் பிக்காக இருக்காங்க. இதை தவிர்த்து ஒரு பேஸ் பவுலர் வேணும் அப்படின்னு கண்டிப்பாக யோசிச்சிங்கன்னா ஃபரூக்கி ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சிவிசி யாரெல்லாம் பிக் பண்ணலாம் இந்த மேட்சுக்குன்னா ஜெய்ஸ்வால், சாம்சன், தென் அவ்வளோதான். இந்த டீமை பொறுத்த வரைக்கும் இந்த 2 பிளேஸ்குள்ளேயே நீங்கள் சிவிசி போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஓகே, இப்போது நம்ம கிரியேட் பண்ணிக்கக்கூடிய டெமோ டீம். விக்கெட் கீப்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா சஞ்சு சாம்சன், டெவான் கான்வே வந்துட்டு விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனில் நம்ம பிக் பண்ணியிருக்கோம். பேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஜெய்ஸ்வால், துபே, சூரியவன்ஷி. ஆல்ரவுண்டர்ஸில் ஜடேஜா, பராக், ஹசரங்கா. பவுலர்ஸில் நூர் அகமது, கலீல் அகமது, தீக்ஷனா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம உள்ளே கொண்டு வந்திருக்கோம். இன்கேஸ் தீக்ஷனா ப்ளே பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்க அப்படின்னா தேஷ்பாண்டே கூட நம்ம வந்து இந்த இடத்துல பிக் பண்ணிக்கலாம். ஸோ கேப்டன்ஸ் கேப்டன் பொறுத்த வரைக்கும் ஜெய்ஸ்வால் கேப்டன், ஜடேஜா வைஸ் கேப்டன் அப்படிங்கிற மாதிரி பிக் பண்ணியிருக்கோம். ஆஃப்டர் லைனை பொறுத்து நம்ம டெலகிராம் சேனலில் ஃப்ரீ டீம்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். நம்ம சேனலோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் உங்களுக்கு நம்ம பின் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ மறக்காமல் லிங்க் கிளிக் பண்ணி நம்ம சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் லைனப் உங்களுக்கு டீம் கிரியேட் பண்ணுறதுல டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கிளியர் ஆகும் நம்ம சேனலில் இருந்தீங்க அப்படின்னா. ஸோ மறக்காமல் லிங்க் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை பற்றி தெரியப்படுத்துங்க. இன்னொரு நல்ல வீடியோ உங்களை தொடர்ந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.